அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கம் உடைய தேவன். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு நீர் கிருபையை அளிக்கிறீர். அப்பா, எங்களுக்கு ஆண்டவரே பெருமையான எண்ணங்களை எல்லாம் எடுத்து போட்டு உம்மை போல மன தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள கிருபை தாரும். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் 13வது அதிகாரம் 8வது வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். யாருக்கும் யாருக்கிட்டையும் எந்த இதுக்கும் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குது. கடன் படக்கூடாது. ஏன்னா நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 7வது வசனத்துல கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லியிருக்கு. கடன் வாங்கினா அவன் கொடுத்தவனுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அவன் என்ன சொல்றானோ அதைத்தான் கேட்கணும். ஆனா நம்ம விடுதலையோடு வாழ அழைக்கப்பட்டவர்கள். அதனால கடன் வாங்கக்கூடாது, யாருக்கும் மனிதருக்கு அடிமையாக கூடாது. ஆனா அன்பு செலுத்துறதுக்கு நம்ம கடன்பட்டவர்களா இருக்கிறோம். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். மற்றவங்கிட்ட அன்பு செலுத்துறவங்களா இருந்தோம்னா நம்ம கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போம். மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்ம ஒவ்வொருவரோட கடமை மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்த வேண்டும். எப்படி தேவன் அன்பா இருக்கிறாரோ அது போல நம்மளும் மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்தும்படியா அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி எனில், எப்படி நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் அப்படின்றத விளக்கமா இங்க சொல்லப்பட்டிருக்கு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையினாலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. இதுல 10 கற்பனைகள்ல 5 கற்பனைகள் சொல்லப்பட்டிருக்கு. விபச்சாரம், கொலை, களவு, பொய் சாட்சி, இச்சை, இதெல்லாம் 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இத யாத்ராகமம் 20வது அதிகாரம் 13ல இருந்து 17 வசனங்கள்ல இந்த 5 கற்பனைகளும் சொல்லப்பட்டிருக்கு. 10ல 5 இங்க எடுத்து சொல்லியிருக்கு. இந்த 5 கற்பனைகளும் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்ற ஒரே வார்த்தையில அடங்கியிருக்கு. ஏன்னா இந்த 5ம் மனுஷனுக்கு விரோதமா செய்யப்படுகிற பாவங்கள். அப்ப உண்மையா அன்பு செலுத்தணும்னா இந்த பாவத்தை நம்ம செய்ய மாட்டோம். மற்றவங்களிடத்துல அன்பு செலுத்துறவங்களா இருந்தா இந்த தவறான காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அன்பு இருந்துச்சுன்னா நம்ம மற்றவங்களுக்கு தீமை செய்ய மாட்டோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல அங்க அன்பை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள்ல அன்பு தீங்கு நினையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. உண்மையான அன்பு உள்ளத்துல இருந்தா மற்றவங்களுக்கு தீங்க கூட நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அன்பு உண்மையான அன்பு இருந்தா மற்றவங்களுக்கு நம்ம தீமை செய்ய மாட்டோம். ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். இப்ப நம்ம தூங்குற காலம் கிடையாது, எழுந்திருக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம
செயல்படாம சோம்பேறியா இருக்கக்கூடாது. நல்லா செயல்படுறவங்களா இருக்க வேண்டிய காலம். அந்த காலத்தை நம்ம அறிந்து செயல்படணும். இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. எப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சோமோ அப்ப நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்றோம். விசுவாசத்தின் மூலம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்றோம். அப்ப ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை விட இப்ப அதிக சமீபமாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட போது நம்ம மரித்த நம்மளோட பாவ வாழ்க்கையில இருந்து உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆவியில நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்படணும். கடைசி வரையும் நம்ம நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 12:2 கூட சொல்லப்பட்டிருக்கு, நம்ம மனது புதிதாகிறதுனால ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்படணும். வேத வசனத்தை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆத்துமால புதிதாக்கப்படுறவங்களா இருக்கணும். கடைசியா நம்மளுடைய சரீரம் மீட்கப்படும். சரீரத்துல ஆண்டவருடைய வருகை நாள்ல எக்காலம் ஊதும் போது நம்ம எல்லாரும் சரீரத்துல ஒரு மீட்பை பெற்றுக்கொள்றோம். நம்ம தேவனை போல மறுரூபம் ஆக்கப்படுவோம். அப்ப அந்த சரீரம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும். அந்த ஆண்டவரோட வருகை ரொம்ப சமீபமாயிருக்கு அப்படின்றதுதான் இந்த வசனம் சொல்லி கொடுக்குது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். இரவு போயிடுச்சு, பகல் வந்துருச்சு. அதனால நம்ம தூங்குறவங்களா இருக்கக்கூடாது, விழிப்போடு செயல்படுறவங்களா இருக்கணும். அந்தகாரத்தோட கிரியைகளை முதல்ல தள்ளி விடணும். அந்தகாரம் இருளோட கிரியைகளை நம்மளை விட்டு நீக்கி போடணும். எபேசியர் 5வது அதிகாரத்துல 8வது வசனம் என்ன சொல்லியிருக்கேன்னா, முற்காலத்துல நீங்க அந்தகாரத்துல இருக்கீங்க, இப்பொழுதோ கர்த்தருக்குள்ள வெளிச்சமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை இருள் நிறைந்ததா இருந்தது, அந்தகாரத்துல இருந்தோம். ஆனா இயேசு உள்ளத்துல வந்த பிறகு நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். அதனால அதே எபேசியர் 5வது அதிகாரம் 11வது வசனத்துல கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் கடிந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்கு. அந்த இருட்டுக்குள்ள செய்கிற கிரியைகள் எல்லாம் அவலட்சணமா இருக்கு, அதனால அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அப்ப பிசாசினுடைய கிரியைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இருட்டுல செய்யப்படுற இருளோட அதிபதி பிசாசு. அவனோட கிரியைகளை நாம் தள்ளி விடணும், அதை செய்யக்கூடாது. ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். ஒளியின் நமக்கு ஆண்டவர் போர் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய சர்வாயுத வர்க்கத்தையே நமக்கு கொடுத்திருக்காரு. அதை நம்ம தரித்து கொண்டாதான் பிசாசோட எதிர்த்து போராடி வெற்றி கொள்ள முடியும். இந்த ஆயுதங்கள் என்னென்ன அப்படின்றது எபேசியர் 6வது அதிகாரம் 11 18 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல சர்வாயுத வர்க்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம தரித்து கொண்டு சாத்தான ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல். இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள்னு சொல்லிட்டு கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 21 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இத செய்தோம்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு.
எது நம்ம கிட்ட காணப்படக்கூடாதுன்னு இங்க 6 காரியம் சொல்லியிருக்கு. 6ஐயும் ஜோடி ஜோடியா சேர்த்து சொல்லியிருக்கு. களியாட்டும் வெறியும், மதுபானத்தை குடிச்சு வெறி கொண்டு இஷ்டம் போல களியாட்டுக்கள் அப்படின்னு சொல்றது கொண்டாட்டம், மதுபானத்தை குடிச்சு கொண்டாடுறது. 2வது வேசித்தனமும் காம விகாரமும், இது விபச்சாரத்தை குறிக்குது. 3வது ஜோடி வாக்குவாதமும் பொறாமையும், வாக்குவாதம் சண்டையும் பொறாம, அடுத்தவங்க நல்லா இருக்கத பார்த்து பொறாமப்படுறது. இப்படிப்பட்ட பாவங்கள் நம்ம கிட்ட காணப்படக்கூடாது. பகலில் நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். அந்த மேல சொல்லப்பட்ட 6ம் இருளோட கிரியைகள், அந்தகாரத்தின் கிரியைகள். அத நமக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகல்ல நடக்கிறவங்க, அதனால சீரானதை செய்யறவர்களா நடக்க வேண்டும். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து, கெட்ட சிந்தனைக்கு, கெட்ட செயல்களுக்கு, நம்ம சுய விருப்பங்களுக்கு நம்ம சரீரத்துல இடம் கொடுக்க கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை நம்ம தரித்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை நம்ம தரித்து கொண்டான்னா நம்மளை பார்க்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்கணும். அவரை போல நம்ம சிந்திக்கணும், அவரை போல பேசணும், இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல செயல்படுறவங்களா இருக்கணும். எப்ப நம்ம அப்படி மாற முடியும் அப்படின்னா, ஒரே நாள்ல மாற்றம் ஏற்படாது. ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள அந்த மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கணும். இயேசுவை போல நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும். அப்ப எப்படி அவர் வாழ்ந்தார், அவர் எப்படி சிந்திச்சாரு, அவர் எப்படி நடந்து கொண்டார் அப்படின்றத வேதத்தை நம்ம வாசித்து அதை தியானித்து நம்ம அவரை தரித்து கொண்டவர்களா நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள்ல கற்றுக்கொள்றோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, நம்ம வேற எதுக்கும் கடன்படக்கூடாது, அன்பு செலுத்துறதுக்கு மட்டும்தான் கடன்பட்டவர்களா இருக்கிறோம். இங்க 5 காரியம் மனுஷனுக்கு விரோதமா செய்யப்படுற பாவங்கள் சொல்லியிருக்கு. விபச்சாரம், கொலை, களவு, பொய் சாட்சி, இச்சை, இதெல்லாம் மனுஷனுக்கு விரோதமா செய்யப்படுற பாவம். உண்மையா நம்ம அன்பு செலுத்துறவங்களா இருந்தோம்னா இந்த பாவம் நம்ம செய்ய மாட்டோம். அன்பு இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு நம்ம பொல்லாப்பான காரியத்தை செய்ய மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர்களா இருப்போம். இப்ப நம்ம பகல்ல செயல்படுறவங்களா இருக்கணும். தூங்குறவர்களை போல இருக்கக்கூடாது. காலத்தை பற்றிய அறிவு நமக்கு வேணும். ரட்சிப்பு சமீபமா இருக்கு. ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. அதனால நம்ம அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம், பிசாசினுடைய கிரியைகள் எல்லாம் நம்மளை விட்டு தள்ளி விட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டவர்களா இருக்கணும். அப்பதான் பிசாசுக்கு நம்மளால எதிர்த்து நிற்க முடியும். களியாட்டு, வெறி, வேசித்தனம், வாக்குவாதம், பொறாமை, இதெல்லாம் நம்ம கிட்ட காணப்படக்கூடாது. பகல்ல நடக்கிறவர்கள், அதனால நம்ம சீரா சரியான காரியங்களை செய்யறவங்களா இருக்கணும். நம்மளோட சுய விருப்பத்திற்கு இடம் கொடுக்க கூடாது, சுய இச்சைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது, நம்ம இஷ்டப்படி வாழக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2 காரியம் அதுல காணப்பட்டது. ஒண்ணு, மற்றவங்களுக்கான காரியங்களை மற்றவங்ககிட்ட அன்பு செலுத்தி அவங்களுக்காக செயல்பட்டதை பார்த்தோம். சுயநலமா இல்லாம மற்றவர்களுக்காக வாழ்ற வாழ்க்கைய பார்த்தோம். 2வது, எல்லாத்துலயும் தேவனுடைய சித்தம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனையே முழுவதுமா சார்ந்து இருந்தத நம்ம இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில பார்த்தோம். அது போல நம்ம நம்மள மையமா கொண்டு வாழாம மற்றவங்க மேல கரிசனை உள்ளவர்களா இருக்கணும். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா, எல்லாவற்றிலும் ஆண்டவரே சார்ந்து வாழ்றவங்களா காணப்படணும்.
நம்ம இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவங்களா நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நாங்களும் உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்புள்ளவர்களாய் செயல்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை மையமாக கொண்டு வாழக்கூடாது. உம்மை மையமாக கொண்டு உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்மையே சார்ந்து வாழ எல்லாவற்றிலும் உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய வருகை சமீபமா இருக்கு. ஆண்டவரே, எந்த ஒரு அந்தகார கிரியைக்கும் நாங்க இடம் கொடாம பகலின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை அறிந்து இலவசமாய் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள கிருபை தாரும். நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்லி அவர்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்த உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.